வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக டிடி கமிஷன் எல்லாமே எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அமௌண்ட்டில் டிடி எடுப்போம், ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு. அதனால் கமிஷனும் மாறிட்டு இருக்கும். என்ன தாண்டா கமிஷன் இது அப்படின்னு நமக்கு சந்தேகமாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ ஃபீஸுன்னு தெரியும், கமிஷன்னு தெரியும். இங்கே ஈஸியாக கட்டிட்டு வந்துடலாம். ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் கேட்டிருக்க தேவையில்லை. முக்கியமாக பேங்க்கில் போய் பிஸியாக இருக்கவங்ககிட்ட கமிஷன் எவ்வளோ சார், கமிஷன் எவ்வளோ சார் அப்படின்ட்டு கேட்டிருக்க தேவையில்லை. அவங்க கூட புது அமௌண்ட்டை சொன்னால் ஒரு யூஸ்வலாக எடுக்காத அமௌண்ட்டை சொன்னால் அவங்க கணக்கு போட்டு பார்த்து தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நாமளே கணக்கு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு தான் இதில் கமிஷனில் டிவிஷன் இருக்குது. ஒன்று அப் டு 1 lakh, அப் டு 1 lakh வரலும் ஒரு டிவிஷன். அதில் ₹3.50 கமிஷன். இதுக்கு ₹1000, ₹1000 ₹3.50 கமிஷனாக வருது. ஆனால் மினிமம் நீங்கள் ₹3.50 கொடுத்துட முடியாது. காரணம் மினிமம் சார்ஜ் ₹20 வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ₹100 டிடி எடுக்கிறீங்கன்னு வச்சிங்க, ₹1000 ₹3.50 தானே கமிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ₹3.50 கொடுக்க முடியாது. காரணம் மினிமம் ₹20 வச்சுருக்காங்க. ஸோ மினிமம் ₹20, ஒவ்வொரு 1000க்கும் ₹3.50 கமிஷன். மேக்ஸிமம் எவ்வளோ கமிஷன் அதில் வாங்கணும்னா 1 lakh வாங்கணுன்னாக்கா மேக்ஸிமம் ₹350 கமிஷன். 1 lakh டிடி 1 lakh வரல டிடி எடுக்கிறீங்கன்னா அது மேக்ஸிமம் ₹350 கமிஷன் வரும். இது ஒரு கேட்டகரி. அடுத்த இன்னொரு கேட்டகரி அபோவ் 1 lakh. அபோவ் 1 lakhல மினிமம் இது அபோவ் 1 lakhல 1000க்கு எவ்வளோ ரூபாய் கமிஷன்னா ₹4 கமிஷன். அதில் ₹3000 கமிஷன் பிலோ 1 lakh. அபோவ் 1 lakh ₹4 கமிஷன். 1000க்கு ₹4 கமிஷன். மினிமம் எவ்வளோன்னா ₹400. நீங்கள் மினிமம் ₹4 தானே அப்படின்ட்டு கம்மியாக கட்ட முடியாது. ₹400 மினிமம். 1 lakh மேலே போச்சுனாவே ₹400 மினிமம் கட்ட வேண்டியதாக இருக்கும். மேக்ஸிமம் ₹15,000 எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாலும் மேக்ஸிமம் ₹15,000 தான் உங்களுக்கு கமிஷன். அதுக்கு மேலே போகாது. ஸோ 2 கேட்டகரி. ஃபஸ்ட்டு கேட்டகரி 1 lakh இருந்தால் ₹3.50 ₹1000, ₹1000க்கு ₹3.50. மினிமம் ₹20, மேக்ஸிமம் ₹350. எபோவ் 1 lakhனா ₹4 per 1000. மினிமம் ₹400, மேக்ஸிமம் ₹15,000 வரலும் கமிஷன் வாங்குவாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் கமிஷன் டிடி ஸ்ட்ரக்சருடைய டிடி கமிஷனுடைய ஸ்ட்ரக்சர். இது ஒரு கேட்டகரியில் இது அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த இது யாருக்குன்னா இது அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு, இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த கமிஷன் பொருந்தும். இப்போ நான் சொன்னது சப்போஸ் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன கமிஷன் வரும் அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்குது. அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு வேறு மாதிரி கமிஷன். எப்படின்னா இதில் இந்த அக்கௌண்ட் இருக்கிறவங்க எவ்வளோ கமிஷனோ அதில் ப்ளஸ் 50% கமிஷன். சப்போஸ் ₹100 கமிஷன் கட்டுறீங்கனாக்கா, நீங்கள் அக்கௌண்ட்டு வச்சுருக்கவங்க ₹100 கமிஷன் கட்டுறீங்கன்னா அப்படின்னாக்கா, அக்கௌண்ட்டு இல்லாதவங்க ₹100 ப்ளஸ் ₹50, அதாவது 50% அதிகமாக ₹150 கமிஷன் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு கமிஷன், அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு 50% மோர் கமிஷன். இதை நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா போகுது. 2 கேட்டகரி தான். ஒன்று 1 lakh பிலோ, ஒன்று 1 lakh அபோவ். இன்னொன்று அக்கௌண்ட் இருக்கிறவங்க, அக்கௌண்ட் இல்லாதவங்க. ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் சப்போஸ் ஞாபகம் வச்சுக்க முடியலனா கூட நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். அல்லது மறுபடியும் இந்த வீடியோ பார்க்கலாம். மறுபடியும் வீடியோ பாருங்கன்னு சொன்னாக்க அது உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் உங்கள் நண்பர்களுக்கு தேவையான நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அப்பீர் ஆகும். நீங்கள் ஷேர் பண்ணும்போது, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அப்பீர் ஆகும். அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்படி அந்த பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நன்றி, வணக்கம்.